போகும்போது அப்படியே இருக்கணும், வரும்போது அப்படியே இருக்கணும். புரியுதா? இப்படி ஆட்டக்கூடாது, இப்படி இருக்கணும்.
தேடுதம்மா தேடி மனமாடுதம்மா சித்தி விளையாடுதம்மா எங்க கொட்டா முன்னுங்க தேடி மனமாடுதம்மா உலகத்தை படுத்த சக்தி என்ற எழுத்தனில ஒளிதலை அமைச்ச சக்தி எழுத்திலே ஒளிதலை கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக நீங்கள் கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக நீ பால் கொடுத்தாய் தாய் வடிவத்தை சம்பந்தக்காக பால் கொடுத்தாய் தாய் வடியை சம்பந்தக்காக தோல் கொடுத்தாய் ஈசனோடு இணைவதற்காக தோல் கொடுத்தாய் ஈசனோடு நடிப்பதற்காக பால் கொடுத்தாய் பிள்ளையில போயிட்டா இந்த மொன்ன வரைக்கும் நீங்க பாருங்க நான் வட்டியில போட்டு பார்த்தான்னு தொட்டில போட்டு வச்சுன்னு ஆம்பளடி எங்க இருக்க ஆம்பளை ஏன்டா நல்லா சுட்டு முட்டை திருட்டு போட்டு ஆம்பளை வந்து நிக்கிறேன் எழுதி அந்த ஊருக்கு கொடுக்குறேன் எங்க போற இன்ன வரைக்கும் நீ என்னங்க சொல்லி சொல்லி இருக்காதா எங்க பாட்டி நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் பள்ளி கூட பள்ளிடு சின்ன வயசுலாண்டி யாருக்கு எங்க அப்பனை பத்த பாட்டி 95 வயசு ஆகுது 95 வயசு சின்ன வயசா பொட்டாட்ட வந்து வாங்கி வல்றியாவ கேட்ட போய் நெக்கி எப்பறம் வயசுவா வர புதங்க மணி வரதா சொல்லிருக்கான் எங்க ராஜா கிட்ட சொல்லிருக்கா வாழைப்பழம் ஒரு தாப்பிட்டு இனிமேல் சுந்தோட்டு போற வயசுல வாழை இப்ப ஏச்சு பெரிய மனுஷா இருக்கலாம் சின்ன பொட்டாட்ட வந்து போல அப்படி மயிறு எடுத்து மாட்டு விட்டு வந்து நக்கிய பாக்குறப்ப நான் மோசமான பொம்பளை நீ பேசவே கூடாது பேசக்கூடாது ஏங்க இப்படியாம தண்ணி பெண்ணு அம்மா வாழைத்தண்டு உரித்தால் எப்படி இருக்கும் அப்படியே வள இருக்கும் தக்காளி பழத்தை பார்த்தா எப்படிங்க இருக்கும் என்ன பார்த்து பாட்டு விடக்கூடாதா அம்மா பார்த்து ஒரு பாட்டுல விடக்கூடாதாங்க அம்மா என்ன பார்த்து ஒரு பாட்டுல விடக்கூடாதாங்க விட்டுட்டு வந்துருச்சு சின்ன வயசுல இருந்து குவார்டர் பாட்டுல விட்டேன் இப்ப நான் பெருசாட்டு நான் எந்த பாட்டுல விடுறது நட்டி அத சொன்னேன் பாட்டு தான் சின்ன பொண்ணு குவார்டர் பாட்டு அப்படி இல்ல நான் பெருசாட்டம் பாட்டுல பெருசாட்டு போவாத அப்படி இல்லைங்க உங்க வாயை திறந்து நீங்க ஒரு பாடுவாயா நான் பாடல போகும்போது நீ வரங்கறியா நீ பாடல கிடக்கும் போது நான் எப்ப பார்க்க போறேன் ஒரு அழகான பெண் வந்திருக்கிறேன்னு ஒரு பாடல் எப்படி தெரியுமா ஓ ஒரு பாடல் புது பாட்டும் இல்லாம பழைய பாட்டும் இல்லாம நடுவர பாட்டு இருக்கிறதே நடுவில் தான் உடனே நினைச்சிட்டு இருக்கிற இல்ல குத்துசாமி பாட்டு குத்து பாட்டு அது நோக்க தெரியாதுங்களா தெரியுமே இன்னைக்கு பாருங்க பாப்போம் எனக்கா தெரியாது ஊருக்காரங்க நேரம் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறேன் இல்ல ஒரே பாட்டு அடிச்சு விட்ட அழுத்திட்டு போயிட்டே இருக்கேன் ஐயா
குக்கர்ல யாருக்கு சொல்றேன் நிக்கிற யாருக்கு சொல்றாங்க அடி காரமால லண்டு வாங்கி எங்களை கை கட்ட நீ தாண்டி நடுவுல விடுற பாட்டு பாட சொல்லு அழகா இருக்கிற பாட்டு பாடுங்க ஒரே ஒரு பாட்டு பொதுவாக யாமலுக்கு தங்க ராஜா கோமலத்தை அவுத்து விட்டா தோங்கு இவ்வளவு பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு பாடட்டுமா பாடட்டுமா பட்டணம் போனா முகர் கட்டிய பொட்டு நாய் கூட சேர்ந்தாங்கன்னா நெக்கி நாராயணா பிடிச்ச கோபாடு அடி பாட்டுங்களா பாட்டு அடிப்பா பதில் பாட்டு பாடாவிட்டா இழுத்து வச்சு உன் மசில ரப்ப பத்துக்கு நல்லா பாட்டு அடிப்பா சமய பார்த்தால் எப்படி இருக்கிறது நல்லா அறிமா கற்பக வச்சும் போது அற்புதமான சபை கற்பக வச்சோம்னா ஒரு ஆலமரத்துக்கு சமம் அப்படி இருந்தாலும் இவர் எல்லாம் ஒரு ஆலமரமாகவும் நம்ம பழையிருக்கு பட்சிகளாகவும் ஆலமரத்தில் அமர்ந்து சரி கலை சோகம் தெளிந்து அதோட பழத்தை அறிந்து சரி ரஜனை அறிந்து போராட்டம் நம்ம வந்திருக்கோம் அப்படிதான் பழையிருக்கு பட்சிகள் இதெல்லாம் ஒரு ஆலமரத்துக்கு சமம் சமம் கற்பக வச்சும் போது அற்புதமான சபை இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் கொட்டாயிர கிராமம் என்று சொன்னால் கொட்டார்குண்டு என்றால் ஒரு தாய் நாடு ஒரு மச்ச நாடு ஒரு பொன் வளம் தர்மம் உள்ள இடம் தர்மூரோடு இங்க வாழ்ந்திருக்கலாம் ஆமா அண்ணன் மின்ன வந்தவருக்கு அன்னத்தை அண்ணனை கொடுப்பார்கள் ஆமா பிச்சைன்னு வந்தவர்கள் பெண்ணை போக சொல்ல மாட்டாங்க அப்படி இருந்தாலும் கொட்டார்குண்டு கிராமத்தில் ஆகிவிட்டது எனக்காக சரவணத்துக்கு மாமா மைத்திர தங்கித்து சொல்லக்கூடிய அனைத்து உள்ளமோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படி இருந்தாலும் பச்சைமலை வசிக்கக்கூடிய ஸ்ரீ காளியம்மன் கொடுங்கிற சார்பாக அந்த காளியம்மன் சங்கம் எப்படி இருக்கிறதோ அது போல தான் குடும்பம் மங்கள சுகமாக வேண்டும் அண்ணா நான் சபைக்கு வந்திருக்கிறேன் நான் யாரு நான் எவரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆகலையா என்ன செய்ய அது யாரும் கேட்கிறேன் நச்சு தாண்டி நீருக்கு பச்சை போல எங்க சொல்றேன் உன் பேரை நான் சொன்னா சரி அது ரைட் இல்ல நீயா சொல்லு நல்ல விளக்கமா நீனே சொல்லுங்களேன் ஆமா அப்படி இருந்தாலும் சேலம் மாவட்டம் செங்குளி தாலுக்கா மாயமடி போஸ்ட் பச்சைமலை கிராமத்துல கொடுங்கல் கிராமத்தை வளரக்கூடிய என் பேராகி சரவணன் ஆமா இந்த வேடத்து பேர் சொல்லு இப்போ வந்திருக்கிறேன் ஆமா சொல்றேன் கவனமா காணலாம்
ஜெயாசில இருக்காரு. ஆமா. அண்ணவராட்டி அம்மனை திருமணம் செய்தார். அவருக்கு நீ இரண்டாவது மனைவி. என் பெயரோ விஜயமாலினி. உங்க அக்கா ஜெயமாலினி. எங்க அக்கா பேர் ஜெயமாலினி. விஜயமாலினி. ஆமா. குழந்தை இல்லாத கணத்தால் மறுமணமாக செய்தார். எங்க அக்காவுக்கோ குழந்தை பாக்கியம் இல்ல. ஆமா. அதனால அரசப்பட்ட அவருக்கு ஆண் குழந்தை இல்ல. இல்ல. நம்ம பட்டவண்டி அவருக்கு பெண் குழந்தை இல்ல. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவாகி விஜயமாலி அக்கா இருக்காங்களே, அண்ணவரை திருமணம் என்ன திருமணம் செஞ்சான் மறுமணம். ஆமா. அப்படி அண்ணவர் வீட்டுலாக்கி திருமணம் செய்து அவங்க வீட்டுலாக்கி முதலாகி படி எடுக்கின்ற போது எங்க அக்காவுக்கு அப்பயே கர்ப்பம் ஆயிடுச்சான். ஆமா. அவ கர்ப்பமான பிறகு என்ன வயிற்றுல கர்ப்பமே இல்ல. அதனால எங்க அக்கா பெற்ற குழந்தை கிடையாது. பிள்ளை போல இன்று நாள் அன்று வரைக்கும் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். ஏகதசி மத்தியில் அக்கா இருக்க போய் பார்க்கலாம். தங்கி வந்திருக்காரா? வந்தே வர சொல்லி போமா. மேகமானி சுமந்திய சுபேட்சிபதியாத்தன வாழ்வாய்ஜன் உனக்கு வருமானது கொடுத்துருக்கேன். அப்படியா இருக்கிற போது சரி நம்மளும் அரமனை ஆக்கி ஏதோ எனக்கு தெரிய கொண்டு வேலையாகி சின்ன சிறு வேலையாகி செய்து கொண்டிருந்தேன். ஆமா. இருக்கிற போது சபை கைவிட்டது. கை கால் எதற்காக சபையினால் எழுத்துன்னு சொல்கிறாயா? நம்மள மாலை ஈட்டம் பண்ண இருக்கிறாரு. இன்றைய நாளில் ஏதோ காரணத்தை அழைத்திருக்கிறாரு. சென்று பார்க்கலாமா? சத்தப்படாதா? ஏதோ தூரத்துல எங்க வீட்டுக்கார சத்தமா வந்துட்டாரா? கணவன் மனைவி என்றால் அரண்மனையில கொஞ்சம் வேலை இருக்கும். ஒரு அரை மணி நேரம் அப்படி எங்கேயாவது உட்கார்ந்து இருந்துட்டு வாங்கி வராத. வேலை இருக்கு எங்களுக்கு. எந்த வேலை கும்பலா செய்வா? கும்பலவா? இது என்ன நாத்து புடுங்கிற வேலையா? அவங்க ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் இல்ல கும்பலா இதெல்லாம் கணவன் மனைவி வேலை. ஜெயவாலி ஜெயவாலி
கமலனுக்கு மனைவி இருவர் மாத்திரம் சேர்ந்து அப்பு பிரதம வாயு தேய்வு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்கள் மேல் மலராக எடுத்து தங்களுடைய பாதத்தில் அதில் காணிக்க செலுத்தி கோடாடு கோடி வணக்கம். என்னுடைய பாதாரமிட்ட பூஜைகளிலே மல்லிகை முல்லை வெட்டி வேட்பாச்சம் சொல்லக்கூடிய மலர்கள் வைத்து படிந்து விட்டு பாடிடும் என்று உங்க அன்பு மலரை வைத்து படித்தால் நம்முடைய கந்தனுடைய அருள் பெற்று என்று சுகமாக வாழ கடவுள் சாமி வாழ்வீர் என்று வரம் கொடுத்தபடினால ஒரு பட்சமெல்லாம் பூரித்து 20 மாசம் சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் இல்லாமல் பிடிக்கிறேன் மனைவி அடுத்த காரணம் என்னமோ என்ன காரணம் கேட்கிறோம். உங்களை எதுக்காக தெரிந்தால் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறதல்லவா மூவருமே தந்த கடவுளை வேண்டணும் அல்லவா வேண்டின போது எப்படி வேண்டினோம் மகனும் மருமகளும் வெகு காலமா குழந்தை இல்லாமல் இருந்து திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் நமக்கு குழந்தை பிறந்து அந்த முருகன் முருகனுடைய பேர் வரும்னு காந்தசேவனி பேர் வைத்தோம். கற்பகத்தை கல்யாணம் செய்து வைத்தோம். அந்த முருகனுடைய சன்னதிக்கு அனுப்பி வைத்து 3 நாள் ஆச்சு. 3 நாளா இன்ன வரலையும் போனவங்க வரல. அதனால் கற்பகம் இருக்கிறது. என் தங்கை விட்டு இறந்த பிறகு தாய்க்கு தாயாகும் மாமிக்கு நாங்க தான் பாத்துக்கிட்டோம். ஆமா இன்னும் சென்ற பிள்ளை வரவில்லை. அதனால உங்களை அழைத்து இன்னும் பிள்ளை வரவில்லை என்றுதான் ஏன்னு சொன்னா கோயிலுக்கு போனவங்க கோயிலுக்கு தரிசனம் செய்ய போனவங்க எப்படியா இருந்தாலும் சாமி பார்த்துட்டு ஏன்னு சொன்ன இந்த கோயில்ல காவடி ஆட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் கரகாட்டம்னு ஏகப்பட்ட கூட்டங்கள் எப்படியாவது தரிசனம் கண்டுட்டு வருவாங்க. நம்ம சற்று நேரம் அமர்ந்து பார்ப்போம். சபையோர்களே